ஹாய், வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? பீர்க்கங்காய் குழம்பு அல்லது பீர்க்கங்காய் தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆனால் சாப்பாட்டோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. 3 பீர்க்கங்காய் இருந்ததா, 2 பீர்க்கங்காய் இருந்ததா, சீக்கிரம் வேலைங்க. பீர்க்கங்காயே நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா? டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது எங்கள் ஊர் ஸ்டைலுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே போட்டுடலாங்க. போட்டு நல்லா கடுகு, கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ நீங்கள் வந்து பீர்க்கங்காய் என்ன பண்ணுறீங்கன்னா, தோலை வந்து எடுத்துகிட்டு காயை மட்டும் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கலாம். காய் எத்தனை வேணும் அப்படின்னு ஒரு 2 காய் 3 காய் இருந்தாவே 4 பேர்லாம் சாப்பிட்லாங்க. இந்த தொக்குக்கு தாராளமாக 10. இப்போ வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு அரிஞ்சு அதை போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணுங்க. அது வணங்கி வந்ததுக்கப்புறம் கூட ஒரு தக்காளி ஒன்றுங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் போதும். கண்டிப்பாக தக்காளி போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தக்காளி போடணுங்க. போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தக்காளி போடலைன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ தக்காளி வந்து தேவைதானுங்க. ஒரு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெந்து வந்துடுங்க. காய்க்கான தேவையான உப்பை வந்து நம்ம அப்புறம் போடலாங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது வெந்துருங்க. சட்டுன்னு உப்பு போட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இதுக்கு தேவையானது வேறு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. பெருசாக எந்த மசாலா எதுவுமே தேவைப்படாதுங்க. வெந்துருச்சுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, பீர்க்கங்காயை வந்து நீங்கள் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பீர்க்கங்காயை நம்ம உள்ளே போட்டுக்கிறோங்க. இந்த ஸ்டேஜில் பீர்க்கங்காயை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பீர்க்கங்காயை வந்து அந்த நம்ம வணக்கின வெங்காய தக்காளி அந்த மசாலாவோட நல்லா கலங்கி வர மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தானே காயில் பிடிச்சி வருங்க இல்லைங்களா? இப்போது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உப்பு, மஞ்சத்தூள் இந்த 2 மட்டும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கறி விட்டுட்டு இந்த காய்க்கு இன்னி நம்ம உப்பு போட்டுடலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டுடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. இந்த வீடியோ உப்பு மிளகுடி போட்டு வெந்து வரதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனுங்க. நான் கூடை மேக் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு எந்த விதமான கூடை வேணுனாலும் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணிடுறேங்க. நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே கூடை மாடலாக போட்ட கூடையெல்லாம் இருக்குங்க. நாங்கள் பல்காக ஆர்டராகவும் எடுத்தும் பண்ணித்தர்றோம். உங்களுக்கு தேவையான எந்த கூடை வேணுனாலும் நாங்கள் போட்டுத்தரோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே நாங்கள் போட்டுத்தரோம். நீங்கள் பாருங்கள், என் சேனலில் உள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ கூடை பிடிச்சிருந்தா எங்கள்கிட்ட தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் போட்டோம், உப்பு போட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு மிளகு பொடி போடணுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகு பொடி அதை வந்து போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகு பொடி ஏன் போடுறோம், ஏன் வரமிளகாத்தூள் போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, வரமிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வராதுங்க. வீட்டில் வந்து நாம் அரைச்சி வச்ச மிளகு பொடி, இல்லைன்னா கடையில் குழம்பு மிளகு பொடின்னு வாங்குவீங்க இல்லையா, அது உங்களுக்கு தேவைன்னா மிளகு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதையும் செஞ்சு காட்டுறேன். மிளகு பொடி என்ன ரேஷியோவில் என்ன ரேஷியோவில் போட்டு அரைக்கணுங்கிறது நான் சொல்லித்தரேனுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், காயை வந்து உப்பு மஞ்சத்தூளை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம். பீர்க்கங்காயில் தண்ணி விட்டு வருங்க. சில காய் தண்ணி விட்டு வராதுங்க. அப்படி அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி விட்டு வர காய்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மூடி வச்சு வேகட்டுன்னு விட்டுறலாங்க. அப்படி வராத ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி எடுத்து தொலாவி விடுற மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் காய் அரைப்பதான் வெந்ததுக்கப்புறங்க இப்போ வந்து 1.5 ஸ்பூனாட்டு நான் மிளகுடி போடுறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகுடி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகு பொடிங்க, வீட்டில் நான் அரைச்சி வச்ச குழம்பு மிளகு பொடிங்க. ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். குழம்பு மிளகுடி போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க.
நல்லா வணங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ் வந்து தண்ணி விட்டு வர காயாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாங்க. தண்ணி விடாத காயாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்குன்னு ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் போதுங்க. இல்லை நீங்கள் தண்ணி உண்டுன்னு ஊற்றிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடுங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி அளவாக ஊற்றிக்கிங்க. மேக்ஸிமம் 1/2 கிளாஸுக்கு மேலே வேண்டாங்க. இப்போ இந்த காய் பாருங்கள் தண்ணி விட்டே வரல. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேனுங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நாம் தட்டம் வச்சு மூடி வச்சிடலாங்க. அது கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. அந்த தண்ணி இஞ்சி வரட்டுங்க. ஏன்னா நம்ம பீக்கங்காய் வந்து அப்படி கெட்டியாக தான் வரப்போகுதுங்க. நம்ம சாப்பிட்றோட கலைக்கு சாப்பிடும்போது காய் தனியாக தண்ணி தனியாக அப்படி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் வராதுங்க. ஸோ அதனால் இந்த தண்ணி இஞ்சி வரட்டும். அடிக்கடி வந்து இந்த சொல்ல மாட்டேங்க, இந்த காயை வந்து நீங்கள் எந்தளவுக்கு சிறுசாக அறிகிறீங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட்டுங்க. அப்போ வந்து நல்லா கிரேவியாகி வருங்க. பெருசாக வேண்டாங்க, சிறுசாக போட்டு அதை அப்பப்போ அந்த குத்தி அந்த உடச்சி விடுங்க. அப்போது காய் குழம்பு எல்லாம் கிரேவியாக வந்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் போதுமானதுங்க. அவ்வளோதான், தண்ணி இஞ்சிச்சு பாருங்கள். பீக்கங்காய் ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாடுக்கு அதுவும் சுடு சாப்பாடுக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் ரெசிபி தானுங்க. அதுக்கு தேவையான ஐட்டம் எதுவுமே அதிகமாக இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.